வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். என்ன கொஸ்டின் இன்னைக்கு? சுகருக்கு வந்து பரம்பரையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், லெவல் 1 லெவல் 2 3 அந்த மாதிரி இருக்குன்றாங்க. ஆமாம். அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு யோகா எந்த வகையான டயாபெட்டிக் இருந்தாலுமே அதை கண்ட்ரோலுக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசனம் பார்ப்போம். வக்ராசனம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கண்களை மூடி உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறீங்க. 5 கவுண்ட் முடிச்சுட்டு சொல்லுங்கள். எப்படி இன்ஹேல் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்ஹேல் பண்ணுறோம், நம்மளோட மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியில் விடுன்றது ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி யோக பயிற்சிகள் செய்கிறப்ப நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம். ஓகே மேம். இப்போ 2 கால்களையும் நீட்டிக்கங்க. இப்போ வக்ராசனம் அப்படின்ற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ கால்களை ஒரு காலை தூக்கி இந்த மாதிரி முட்டிக்கு மேலே வச்சு மடக்கி வச்சுருக்காங்க. எந்த கால் நீட்டி இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டு வந்து பின்னாடி போயிடணும். இப்போ அந்த நீட்டியிருக்க கால், இப்போ இடது கால் நீட்டியிருக்காங்க, இடது கை வந்து இந்த கால் முட்டை வந்து சுற்றி வரணும் முடிந்த அளவு. அதாவது ப்ராக்டிஸ் ஆக ஆக இந்த கை முட்டு வந்து சுற்றி இருக்கிறது வந்து கை போய் கால் முட்டை சுற்றி இருக்க அந்த பகுதி வந்து எப்படி வரும்னா கணுக்கால் பிடிக்கிற அளவுக்கு வரும். இப்போ கண்கள் வந்து எந்த கை பின்னாடி ஊனியிருக்காங்களோ அந்த கைகள் விரல்களை வந்து இந்த கண்கள் பார்க்கணும். வக்ராசனம் ஒரு அருமையான ஆசனம். இப்போ இதில் வந்து ஒரு 6 கவுண்ட் நான் கொடுக்குறேன். வீட்டில் வந்து ஒரு 50 கவுண்ட் இருக்கணும் இந்த போஸில். 1 2 3 4 5 6. ஓகே, அடுத்த கால் மாற்றிக்கங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா வலது கால் நீட்டியிருக்காங்க, இடது காலை மடக்கி இந்த மாதிரி காலை ஊனி தரையில் ஊனி வச்சுருக்காங்க, இடது கால் பாதத்தை. இப்போ இடது கையை பின்பக்கம் வச்சு சீத்ரூ ஷோல்டர் அந்த ஸ்டேஜ் அது மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். கண்கள் வந்து கை விரல்களை பார்க்கணும், பின்னாடி நீட்டி இருக்க அந்த கை விரல்களை பார்க்கணும். இப்போ திரும்பவும் சொல்கிறோம், இது வக்ராசனத்தோட முழு பொசிஷன். நம்ம செய்ய கணுக்கால் எந்த கை வந்து இப்போ உங்களுக்கு முட்டு பகுதிக்கு கொஞ்சம் கீழே இறங்கி பிடிச்சிருக்கல, இது வந்து கணுக்கால் பிடிக்கிற அளவுக்கு வரணும். இதோட முழு ஸ்டேஜ் அவ்வளோதான். இதில் ஒரு 6 கவுண்ட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். ஓகே, இப்போ இதை வந்து சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம செய்த அளவு கூட ப்ராக்டிஸ் இல்லாமல் சிம்பிளாக செய்கிற ஸ்டெப்பு செஞ்சுருங்க மேம். கால்களை சும்மா அப்படி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க, கைகளை சும்மா அப்படி வச்சுட்டு திரும்புகிறாங்க. ஏன்னா நல்லா அப்படி வந்து வயிற்று பகுதி அப்படி ட்விஸ்ட் பண்ணி திரும்புகிறப்ப பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் வந்து சிறப்பாக இயங்கும். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். முடியலன்னு சொல்லி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். அதனால அதுக்கு உள்ள சிம்பிள் பயிற்சி தான் இது. ஓகே மேம், அடுத்த கால் பக்கம் செஞ்சு காமிச்சிருங்க. இந்த மாதிரி கைகளை அந்த முட்டி வந்து பாதம் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த முட்டு மேலே அந்த கைகளை வச்சுக்கிறோம். முடிந்த அளவு திரும்பிக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்பையும் நம்ம கண்டிப்பாக 60% பெனிஃபிட் கிடைக்க தான் செய்யும். வக்ராசனத்தோட சிம்பிள் ஸ்டெப். ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி நார்மலாக ஆசனத்தில் உட்காந்துருங்க. ஓகே மேம், இப்போ வந்து சுமண முதிரை அப்படி ஒரு முதிரை செய்ய போகிறோம். முதிரையோட ப்ரொசீஜர் நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கிறோம். நம்மளோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறோம். இப்போ 2 கைகளையும் பின்பக்கமாக 2 கைகளின் பின்பகுதி வந்து நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த முதிரை சுமண முதிரை வந்து சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். காலையிலையும் சாயங்காலமும் நம்ம சுகர் கண்ட்ரோல் ஆகிறது முடிக்கும். நம்ம முதல்ல வந்து காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரை அமைப்புலையும் இருக்கணும். சொன்ன அந்த வக்ராசனம் செஞ்சுட்டு இந்த முதிரை அமைப்புலையும் இருக்கணும். இந்த முதிரை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கை பெயின் வர மாதிரிக்கு இருக்கும். ஆனால் அது ஒரு அருமையான முதிரை. எப்படி நம்ம மெடிசன்லாம் எடுத்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறோமோ இந்த முதிரை செய்கிறப்ப கண்டிப்பான முறையில் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். சுமண முதிரை ஒரு எண்ணத்தால் நம்மளோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணணும், மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களில் அழுத்தம் கொடுக்குறோம், அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும். கையில் 2 பக்கமும் பின் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிந்த அளவு செய்ய கைப்பகுதி இன்னுமே நல்லா சைடில் ஒட்டி இருக்கும். இந்த முதிரை அமைப்பில் இருக்கணும். ஓகே மேம். இப்போ அடுத்து இன்னொரு முதிரை. அடுத்து ஒரு முதிரை திரிசூல் முதிரை. அதுக்கு நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கிறீங்க, உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறீங்க. அடுத்து கை விரல்கள் எப்படி இணைக்க போகிறோம்.
கட்டை விரலை கொண்டு போய் சுண்டு விரலை நல்லா மடித்து சுண்டு விரல் நகத்து மேலே வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். மற்ற விரல்கள் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த முதிரை வந்து கொஞ்சம் சிம்பிள் முதிரை தான். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேம் ஒரு இடம் செஞ்சு காமிச்சிருங்க. இந்த மாதிரி செய்யணும். இந்த முதிரையும் பார்த்திங்கன்னா 3 to 5 மினிட்ஸ் சுகர் கண்ட்ரோல் ஆகிறது முடிக்க நல்லா 3 to 5 மினிட்ஸ் வக்ராசனம். இந்த 2 முதிரைகளையும் நம்ம இருந்துக்கணும். எப்பேற்பட்ட சுகராக இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசனம். 2 முதிரைகள் பார்த்துருக்கோம். கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து கண்களை மூடி உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கண்களை மூடி மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு வக்ராசனம் 2 முத்ரா செஞ்சுருக்காங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப வயிறு நல்லா வெளியில் வரணும். மூச்சை வெளியில் விடுறப்ப வயிறு நல்லா உள்ளே போகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் எப்பயுமே. இந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப நம்ம எண்ணத்தால் முதல்ல கொண்டு வந்துக்கிறோம். எனக்குள்ளே உள்ள அந்த சுகர் அப்படின்ற ப்ராப்ளத்தை நான் கட்டுக்குள் கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக நார்மலாக சுகரே இல்லாத ஒரு நிலைமை, நமக்கு உடம்புக்கு தேவையான அளவு சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப பாசிட்டிவாக நினச்சிக்கணும். மூச்சை வெளியில் விடுறப்ப எனக்கு சுகர் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, சுகர் ப்ராப்ளத்தை அப்படியே நான் வந்து வெளியில் போயிடுச்சு, என்னுடைய உடலில் இருந்த அதிக அளவு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகி நான் வந்து நார்மல் சுகர் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூச்சு ஓட்டத்திலேயே நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்துக்கணும். மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப எனக்கு வந்து சுகர் வந்து கண்டிப்பாக நார்மல் ஆயிடுச்சு அப்படி சொல்லி நினச்சிக்கிறோம். மூச்சை வெளியில் விடுறப்ப நமக்கு உடலில் இருக்க அந்த உபாதைகள் லைக் சுகர் எல்லாமே வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி மூச்சோட்டத்துலேயும் நம்ம சரி பண்ணிக்கிறோம். இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக 48 நாள் செய்கிறப்ப கண்டிப்பான முறையில் சுகர் எப்படிப்பட்ட சுகர்னாலும் நம்மளுடைய கட்டுக்குள் வரும். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.